மகர ராசி நண்பர்களே, நீங்கள் சனி பகவானின் ஆதிக்கத்திலே பிறந்தவர்கள். ஆனால் உங்கள் ராசியில்தான் சனி பகவானுக்கு எதிரான கிரகம் என்று கருதப்படும் செவ்வாய் பகவான் உச்சமாகிறார். அதனால்தான் நீங்கள் பொறுமையாகவும் இருப்பீர்கள். பல நேரங்களிலே எரிமலையாக வெடித்து கொஞ்சம் கோபப்படுபவர்களாகவும் இருப்பவர்கள். எண்ணுவதை உடனடியாக செயலாக்கம் செய்வதிலே நீங்கள் வல்லவர்கள். அதாவது கனவு காண்பதோடு விட்டுவிடாமல் அந்த கனவை நனவாக்குவதற்கு கடுமையாக முயற்சி செய்து போராடி அந்த கனவை நனவாக்குவதிலும் வெற்றி பெறுபவர்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஏனென்றால் மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வெள்ளி பகவான் யோகாதிபதியாக வருகிறார். அதனால்தான் உயர் ரக வாகனங்களெல்லாம் உங்களுக்கு எப்போதும் உண்டு. சாதாரணமாகவே வசதி வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். மகரத்தார் நகரத்தை ஆழ்வார் என்றொரு பழமொழி இருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் பலர் நகரத்தின் முக்கிய எல்லை பகுதியிலே முக்கியமான இடங்களிலே இடம் வாங்கி வீடு கட்டி வாழ்வாங்கு வாழக்கூடிய அமைப்புகளெல்லாம் உண்டு. அதே போல் சமுதாயத்திலே பெரிய பதவியெல்லாம் வகிக்கக்கூடியவர்கள் நீங்கள்தான். இப்படி எண்ணற்ற பல தன்மைகளெல்லாம் சிறப்பு தன்மைகளெல்லாம் கொண்ட உங்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக குரு பகவான் 7வது வீட்டிலே அமர்ந்து ஓரளவு உங்களை உயர்த்தினார். ஏழ்மையிலிருந்து உங்களை விரட்டினார். கொஞ்சம் காசு பணமும் கையிலே சேர வைத்தார். சிலர் வீடு காணி வாகனமெல்லாம் வாங்கி ஓரளவு மகிழ்ச்சியாகவும் கொஞ்சம் வசதி வாய்ப்புடனும் உங்களை வாழ வைத்தார். அது மட்டுமல்லாமல் அதிகார பதவியையும் ஒரு சிலருக்கு கொடுத்தார். போட்டித் தேர்வுகள் மற்றும் தேர்தல்களிலும் வெற்றி பெற வைத்து உங்களுக்கு அதிகார பதவியையும் அள்ளி கொடுத்தார். இப்படி பலவிதமான யோகங்களையும் கொடுத்து வந்த குரு பகவான் இப்போது, அதாவது 5/7/2015 முதல் 1/8/2016 வரை உள்ள காலகட்டத்திலே உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்திலே சென்று அமர்கிறார். 8வது வீட்டிலே சென்று அமர்வதனால் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கை உணர்வுடன் தான் இருக்க வேண்டும். கடந்த ஓராண்டு காலமாக இருந்து வந்ததைப் போல கடுமையாக செலவு செய்வதையெல்லாம் நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். இனிமேல் பணவரவு திருப்திகரமாகத்தான் இருக்கும். ஆனால் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகள் அடுத்தடுத்து இனிமேல் வந்த வண்ணம் இருக்கும். 8ஆம் இடத்திலே குரு பகவான் சென்று மறைவதனால் கொஞ்சம் பணப்பற்றாக்குறையும் ஏற்படும். ஏனென்றால் குரு தனக்காரகனாக வருவதனால் தனத்தை நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்வது தான் நல்லது. அனாவசிய செலவுகளை குறைக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளையும் குறைக்க வேண்டும். உறவினர்கள் நண்பர்களாக இருந்தாலும் இடைவெளி விட்டு பழக வேண்டும். எல்லோரிடமும் நீங்கள் உரிமை எடுத்து கொள்ளக்கூடாது. அவ்வாறு உரிமை எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் உங்களுடைய பெயர் கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வெளிவட்டாரத்திலும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாகவே பேசுவது பழகுவது நல்லது. எல்லை மீறி எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். அதே போல சட்டத்திற்கு புறம்பான வகையிலும் எந்த முயற்சிகளும் நீங்கள் மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. இனிவரும் ஓராண்டு காலத்திலே குடும்பத்திலும் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்களெல்லாம் வரத்தான் செய்யும். சாதாரண விஷயத்தையெல்லாம் பெரிதாக்காதீர்கள். அதே போல் கடந்த காலத்தில் எப்போதோ ஏற்பட்ட சில கசப்பான சம்பவங்களை எல்லாம் இப்போது நினைவுக்கு கொண்டு வந்து அது சம்பந்தமான கேள்விகளை எல்லாம் கேட்டு குடும்பத்தில் உள்ளவர்களை நீங்கள் ரணக்கலப்படுத்தாமல் இருப்பது மிகவும் நல்லது. மறப்போம் மன்னிப்போம் என்று மகர ராசிக்காரர்கள் இருந்தால்தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இல்லாவிட்டால் அவ்வப்போது பாகற்காயகத்தான் மாறிப்போகும். எனவே கொஞ்சம் நீங்கள் பொறுமையாகவும் விட்டு கொடுத்து போவதும் நல்லது. மனைவி வழியிலேயும் செலவுகள் வரும். மனைவி வழி உறவினர்களாலும் கொஞ்சம் பிரச்சனைகளெல்லாம் தலைதூக்கும். அன்பு தொல்லைகள் அதிகமாக இருக்கிறதே என்றெல்லாம் சில நேரங்களில் நீங்கள் புலம்பத் தொடங்குவீர்கள். ஆனால் குரு பகவான் 8வது வீட்டிலே மறைந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்த்து கொண்டே, அதாவது 2ஆம் இடம்தான் தனம் குடும்பம் என்று சொல்லக்கூடிய இடம், அந்த இடத்தை குரு பகவான் பார்த்து கொண்டிருப்பதனால் பணவரவு இனிவரும் ஓராண்டு காலத்திற்கு பணவரவு குறையாது. குடும்பத்திலும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும். எல்லா வகையிலும் முன்னேற்றமும் உண்டு. அதே போல குரு பகவான் 12வது வீட்டை பார்ப்பதனால் வீடு மனை வேண்டக்கூடிய அமைப்பு உண்டு. வீடு மனை காணி வேண்டியவர்கள் அதை கட்டி
புதுமனையில் புகக்கூடிய அமைப்பும் உருவாகும். அது மட்டுமல்லாமல் எல்லா வகையிலும் ஏற்றமான சூழ்நிலையும் குரு பகவானின் பார்வையால் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டை பார்ப்பதனால் தாயார் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். தாய் வழி உறவினர்களாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கூடும். கூடுதலாக வாங்கக்கூடிய அமைப்பும் உண்டு. புது வாகனத்திலும் நீங்கள் உலா வருவீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். குரு பகவான் பார்வையால் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தினாலும் 8வது வீட்டிலே இருப்பதனால் கொஞ்சம் நீங்கள் நிதானமாகத்தான் இருக்க வேண்டும். இன்மை ஒரு 8லே வாலி பட்டம் இழந்தார் போல என்றொரு பாடல் இருக்கிறது. ராசிக்கு 8வது வீட்டிலே குரு வந்து அமர்ந்தபோதுதான் வாலி, அதாவது இலங்கையை ஆண்ட வாலி எனும் அரசன் தன்னுடைய பட்டத்தையும் மகுடத்தையும் இழந்தான் என்றெல்லாம் பாடல்கள் கூறுகின்றது. எனவே நீங்கள் கொஞ்சம் பெரிய பதவியில் இருப்பவர்களாக இருந்தால் இரகசியங்களை எல்லாம் நீங்கள் கட்டி காப்பாற்ற வேண்டும். இரகசியங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரியவர்களை எல்லாம் நீங்கள் எதிர்த்து கொள்ளாமலும் இருப்பது நல்லது. கீழே இருப்பவர்களுக்கு சலுகை காட்ட வேண்டும். அரவணைத்தும் கொண்டு சென்றால் இந்த 8லே இருக்கக்கூடிய குருவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கும். இனிவரும் 1 வருட காலத்திற்கு நீங்கள் ஜாமீன் கேரண்டர் கையொப்பம் எல்லாம் இடக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் அதிலே கவனமாக இருப்பது நல்லது. அரசு காரியங்களிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை எல்லாம் உடனுக்குடன் செலுத்திவிடுங்கள். சட்டத்திற்கு புறம்பான வகையில் எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. சட்டத்துக்கு புறம்பான வகையில் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யாதீர்கள். உங்களுடைய ஓட்டுநர் உரிமம், அதாவது டிரைவிங் லைசன்ஸை எல்லாம் புதுப்பித்து விட்டீர்களா என்று பாருங்கள். இன்சூரன்ஸ் எல்லாம் புதுப்பித்து விட்டீர்களா என்று பாருங்கள். ஏனென்றால் கவனக்குறைவால் சில நேரங்களில் புதுப்பிக்க தவறி அதற்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஃபைன் கட்டுவது போலெல்லாம் ஆகிவிட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த அபராத தொகை செலுத்துவதிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு முன்கூட்டியே கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்படுவது மிகவும் நல்லது. இனிவரும் 1 வருட காலத்திற்கு வாகனத்தையும் கவனமாக நீங்கள் இயக்க வேண்டும். வாகன செலவுகள் அதிகரிக்கும். பயணங்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டியவராக நீங்கள் இனிவரும் 1 காலத்திலே இருப்பீர்கள். அதாவது உலகம் சுற்றும் வாலிபனாக போகிறீர்கள். கொஞ்சம் உடம்பையும் பார்த்து கொள்ளுங்கள். அடிக்கடி பயணம் சில நேரங்களில் சோர்வையும் களைப்பையும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. நேரம் தவறி சாப்பிடுவதையும் இனிவரும் 1 வருட காலத்திற்கு நீங்கள் குறைப்பது நல்லது. அதே போல கொழுப்பு சத்துக்களையும் நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள். எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளையும் உட்கொள்ள தவறாதீர்கள். இனிவரும் 1 வருட காலத்திலே வியாபாரத்திலே உங்களுக்கு ஓரளவு லாபம் உண்டு. ஏனென்றால் 8வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2வது இடத்தை பார்ப்பதனால் லாபம் குறையாது. ஆனால் அதே நேரத்தில் போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும். நீங்கள் கொஞ்சம் முதலீடு செய்து ஆடம்பரமாக தொழில் தொடங்கியிருக்கிறீர்கள் என்றால் அதைவிட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆடம்பரமாக அதிக முதலீடு செய்து தொழில் தொடங்குவோர் எண்ணிக்கை அக்கம் பக்கத்திலே அதிகரிக்கக்கூடும். எனவே போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகளெல்லாம் அதிகரித்த வண்ணம் இருக்கும். என்றாலும் உங்களுக்கு லாபம் குறையாது, லாபம் உண்டு. வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதே போல் வேலையாட்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய தியாக மனசையும் புரிந்து கொண்டு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் கமிஷன், புரோக்கரேஜ், பெட்ரோகெமிக்கல் வகைகள், உணவு, குடி வகைகள், மருந்து வகைகள் மூலமாகவும் போர்டிங், லாட்ஜிங் வகைகள் மூலமாகவும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அதே போல் ஸ்கிராப்ஸ், அதாவது இரும்பு துகள்கள், இரும்பு கழிவுகள், இவற்றின் மூலமாகவும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புடனும் சிலர் பொதுவாக ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. ஆனால் பெரிய முதலீடுகளோ புதியவர்களுடன் சேர்ந்து புதிய துறையில் இறங்கி சிக்கிக்கொள்வதையோ முழுமையாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். உத்தியோகத்திலே இனிமேல் அலைச்சல் இருக்கும். சின்ன சின்ன மோதல்களும் மூத்த அதிகாரியுடன் வரும். அதோடு மட்டுமில்லாமல் அவ்வப்போது கொஞ்சம் இடமாற்றம் ஏற்பட்டு விடுமோ, வேறு ஏதேனும் இடத்திற்கு மாற்றப்படுவோமோ, அல்லது இந்த பதவியில் இந்த வேலையில் நாம் நீடிப்போமோ நீடிக்க மாட்டோமோ என்ற ஒரு அச்ச உணர்வெல்லாம் இனிமேல் வந்த வண்ணம் இருக்கும். ஆனால் பெரிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பில்லை. எனவே நீங்கள் தைரியமாகவே இருக்கலாம். என்றாலும் அதாவது அலுவலக ரகசியங்களை எல்லாம்
வெளியாரிடம் சொல்லிக்கொள்ளாமல் நீங்கள் பொறுமை காப்பது நல்லது. கூடுதல் நேரம் ஒதுக்கி உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். எனவே அதற்கு தகுந்தாற்போலும் நீங்கள் உழைத்து கொஞ்சம் பொறுமையாக இருப்பது தான் நல்லது. புதிய வேலை சிலருக்கு கிடைக்கும். ஆனால் புது வேலையில் சேர்வதற்கு முன்பாக அந்த நிறுவனத்தின் அந்த கம்பெனியினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றெல்லாம் கொஞ்சம் தெரிந்து அதற்கேற்ப நீங்கள் பொறுமையாக முடிவெடுத்து புது வேலையில் சேர்வது நல்லது. மாணவ மாணவிகளே, முன்பு போல அலட்சியமாக இருக்காதீர்கள். கடந்த ஒரு வருட காலத்தில் உங்களுக்கு திடீரென்று மதிப்பெண்ணம் அதிகரித்தது, நினைவாற்றலும் கூடியது. ஆனால் குரு பகவான் 8வது வீட்டிலே சென்று மறைவதனால் சின்ன சின்ன சிக்கல்களெல்லாம் வரும். அதாவது மாணவர்களுடன் நண்பர்களுடன் மோதல் வரும், மதிப்பெண் குறையவும் வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் விடைகளை எழுதி பார்க்க வேண்டும். எளிமையான பாடம் என்று எதை நினைக்கிறீர்களோ அதில் மதிப்பெண் குறைய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதிலும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து உடனடியாக அன்றன்றைய பாடங்களை அன்றன்றே படித்து முடித்து விடுவது நல்லது. கன்னிப்பெண்களே, உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. காதல் வகையிலே இருந்து வந்த சிக்கல்களெல்லாம் நீங்கும். காதலிலே வெற்றி உண்டு. அதோடு மட்டுமில்லாமல் இனிவரும் ஒரு வருட காலத்திலே உயர்கல்வியிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். உயர்கல்வியிலும் முன்னேற்றம் உண்டு. இனிவரும் ஒரு வருட காலத்திலே உங்களுக்கு நல்லதெல்லாம் தான் நடக்கும், கெடுதல் நடக்காது. நல்லவர் நீங்கள் விரும்பியவரையே மணக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இந்த ஒரு வருட காலத்திற்கு, இனிவரும் ஒரு வருட காலத்திற்கு கலைஞர்களே உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. மதிப்பும் மரியாதையும் கூடும். ஆக மொத்தம் இந்த குரு மாற்றம் உங்களுக்கு அலைச்சலையும் செலவுகளையும் பணப்பற்றாக்குறையையும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயத்தையும் இடையிடையே ஏற்படுத்தினாலும் கடின உழைப்பால் எல்லா வகையிலும் வெற்றி பெற வைப்பதாகவே உங்களுக்கு அமையும். பரிகாரமாக கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள திருபுவனம் எனும் ஊரில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலமாகிய மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும் உள்ள காலகட்டத்திலே சென்று வயது தீபம், உங்களுக்கு எத்தனை வயது ஆகிறதோ அத்தனை நெய்விளக்கு ஏற்றி வணங்குங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு வளர்ச்சியும் உண்டாகும், தடைகளெல்லாம் உடைபடும், வெற்றியும் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் எல்லா வகையிலும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுங்கள். ஏழையாக இருக்கக்கூடிய ஏழை நோயாளிகளுக்கும் உதவுங்கள். உங்களுக்கு வெற்றி உண்டாகும்.